அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். வியட்நாமை புரட்டி போட்ட ஜாகி புயல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்வடைந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் உருவான ஜாகி புயலால் கடந்த வாரம் அங்கு கனமழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி அங்கு 14 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்நிலையில் சீனாவை தாக்கிய ஜாகி சூறாவளி புயல் நேற்று வியட்நாமையும் தாக்கியது. வியட்நாமின் வடக்கு கடலோர பகுதி மாகாணங்களுக்குள் குவாங்னின், கைபாங் ஆகிய பகுதிகளில் மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்துடன் புயல் கரையை கடந்தது. இதனால் பலத்த காற்றுடன் பல மணி நேரங்கள் அங்கு கனமழை பெய்தது. புயல் காரணமாக கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பலத்த காற்று வீசியதால் மரங்கள் வேருடன் பிடுங்கி எறியப்பட்டன. ஏராளமான மின்கம்பங்கள் சாய்ந்ததால் சுமார் 30 லட்சம் மக்கள் மின்சாரமின்றி இருளில் தவிக்கின்றார்கள். கனமழையால் சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. ஜாகி புயல் வியட்நாமை புரட்டி போட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்துள்ளன. புயல் காரணமாக 4 முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டன. நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் ஜாகி புயல் மற்றும் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. 229 பேர் காயமடைந்துள்ளார்கள். வேருடன் சாய்ந்த மரங்கள், இடிந்து விழுந்த மின்கம்பங்கள் மற்றும் வீடுகளின் கூரைகளை அப்புறப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளில் இராணுவம், போலீஸ் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாக வியட்நாம் அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 21ஆம் தேதி குவாட் அமைப்பின் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் பிரதமர் மோடி, ஜோ பைடன் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க பயணத்தின் போது பிரதமர் மோடி இந்திய வம்சாவளியினரை சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். குவாட் அமைப்பின் 2024ஆம் ஆண்டு மாநாடு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மாநாடு இந்தியாவுக்கு பதிலாக அமெரிக்காவில் நடைபெறும் என்று தற்போது மாற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் முடிவடைகின்றது. அவர் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்துவதற்காக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு இந்தியாவும் சம்மதம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வருகிற 21ஆம் தேதி ஜோ பைடனின் சொந்த ஊரான டெலாவேர் வில்மிங்கில் குவாட் உச்சி மாநாடு நடக்கிறது. இதில் ஜோ பைடன், மோடி, ஆஸ்திரேலியா பிரதமர், ஜப்பான் பிரதமர் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள். மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்ல உள்ளார்கள். இதையடுத்து அவர்கள் அமெரிக்காவில் நடக்கும் குவாட் மாநாட்டில் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்துகின்றனர். இந்த ஆண்டுக்கு பதில் அடுத்த ஆண்டு இந்தியாவில் குவாட் உச்சி மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தனது இந்திய பயணத்தில் 22ஆம் தேதி இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் உரையாற்றுகின்றார் எனவும் 22, 23ஆம் தேதிகளில் ஐநாவின் எதிர்கால மாநாட்டில் உரையாற்றுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சீனாவுக்கு TR-100 என்ற விமானம் புறப்பட்டு சென்றது. ஸ்கூட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் குவாங்கு நகரம் அருகே சென்றபோது பயங்கரமாக குலுங்கியது. அப்போது பயணிகள் அருகிலுள்ள இருக்கை மீது மோதினார்கள். இதில் 7 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் அனைவரும் பயத்தில் கத்தி கூச்சலிட்டனர். இதனடுத்து அந்த விமானம் குவாங்கு விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இதற்கிடையே மீட்புக் குழுவினர் அங்கு தயார் நிலையில் இருந்த சூழ்நிலையில் அவர்கள் விமானத்தில் இருந்த பயணிகளை பத்திரமாக வெளியேற்றியுள்ளார்கள். மேலும் படுகாயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. எனினும் விமானியின் சாதித்தியத்தால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யா, உக்ரைன் இடையான போர் இன்றுடன் 925 நாட்களை கடந்து நீடித்து வருகின்றது. குறித்த போரில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் 2 தரப்பிலும் உயிரிழந்துள்ளார்கள். போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தான் தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பேச்சுவார்த்தை தொடர்பாக உக்ரைன் இதுவரை எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. இவ்வாறான நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் உக்ரைன், ரஷ்யா இடையிலான பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வர இந்தியாவால் முடியும் என இத்தாலியினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் பிரதமர் ஜியார்ஜி மெலோனி கூறுகையில், உக்ரைன் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் உதவ முடியும் என தெரிவித்துள்ளார். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் சீனா, இந்தியா, பிரேசில் போன்ற நட்பு நாடுகள் மத்தியஸ்தம் செய்யலாம் என்றும் புடின் கூறியிருந்த நிலையில் இத்தாலி பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரித்தானியாவின் வேல்ஸ் பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி செரேன் ஃப்ரைஸ் 13,600 அடி உயரமுள்ள மவுண்ட் டூப்கல் மலையேறி சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் குழந்தையாக இருந்தபோது தனது உயிரை காக்க உதவிய பெக்கிங்காம் குழந்தைகள் மருத்துவமனைக்கு அவர் நிதி திரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செரன் ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவில் அட்லாஸ் மலைகளில் உயரமான இந்த டூப்கல் மலையில் ஏறிய மிக இளையவர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார். தான் பிறந்தபோது சுவாசத்தில் பிரச்சினை கொண்டிருந்ததாகவும் இந்த மருத்துவமனை தான் தன்னை காப்பாற்றியதாகவும் அதற்கு நன்றி தெரிவிக்கவே தான் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். செரன் மற்றும் அவரது தந்தை கிளீன் பிரேஸ் மொரோக்காவுக்கு சென்று கடுமையான வெப்பத்தில் 8 மணி நேரம் நடைபயணம் செய்து மவுண்ட் டூப்கல் மலையடிவாரத்தை அடைந்தார்கள். வெப்பம் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததென்றாலும் மலையுச்சிக்கு சென்றபோது தாம் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக செரனின் தந்தை தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் செரன் 2022இல் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் 3 உயரமான மலைகளையும் 48 மணி நேரத்துக்குள் ஏறி மற்றொரு சாதனையை படைத்துள்ளார். அடுத்த சவாலாக செரான் மேற்கு ஐரோப்பாவின் உயரமான மவுண்ட் பிளாங்க் மலையை ஏற திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறிய வயதிலேயே குழந்தைகளின் நலனுக்கான மருத்துவமனைக்கு நிதி திரட்டுவதற்காக மலையுச்சியை அடைந்திருக்கக்கூடிய செரனுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். நேற்றைய தினம் ஜோர்டானுக்கும் மேற்கு கரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சந்திப்பு புள்ளியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே காசாவில் கமாசுடனும் லெபனானில் கிஸ்புல்லாவுடனும் மற்றும் ஏனைய பகுதிகளிலிருந்து ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் மற்றும் பல்வேறுபட்ட கவுதிப்படை போன்றவை இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் ஜோர்டான் எல்லையிலிருந்து புதிய தாக்குதல் இஸ்ரேல் படைகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளமை இஸ்ரேல் இராணுவத்திற்கு பெரும் அதிர்ச்சி அளித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்கனவே 3 பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டதுடன் சிலர் காயமடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தாக்குதலை நடத்தியவர் கொல்லப்பட்டாலும் அவர் மேற்கு கரையில் இருந்து வந்து தாக்குதலை நடத்தினாரா அல்லது ஜோர்டானுக்குள் இருந்து அந்த பிராந்தியத்தில் வந்து தாக்குதலை நடத்தியாரா என்பது இன்னும் தெளிவுபடுத்தாத சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இந்த தாக்குதல் குறித்து அதிர்ச்சியடைந்துள்ளதுடன் ஜோர்டான் இஸ்ரேல் எல்லையிலும் இந்த தாக்குதல் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலின் விளைவாக ஜோர்டானிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்லும் அனைத்து தரைவழி பாதைகளும் மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதேபோல ஜோர்டான் எல்லையில் அதிகளவான இஸ்ரேல் இராணுவம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதுடன் ஏற்கனவே லெபனான் எல்லை மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்கள் இஸ்ரேலுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஜோர்டான் எல்லை பதற்றமும் இஸ்ரேல் மக்களுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு கவலை வெளியிட்டுள்ளது. பள்ளியாண்டு தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் வாய்ப்பு மறுக்கப்படுவதாக பாலஸ்தீன கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல் 10,000 மாணவர்கள் உட்பட 25,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டுள்ளது அல்லது காயப்படுத்தியுள்ளது. இது 307 பொதுப்பள்ளி கட்டிடங்களில் 90% அழித்துவிட்டது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கல்விக்கான அணுகல் ஒரு உரிமையாகும். எனவே குண்டுவெடிப்பு இருந்த போதிலும் அமைச்சகம் மின் கற்றல் வாய்ப்புகளை மற்றும் ஜூம் முறையிலான கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் இஸ்ரேலிய இராணுவம் அதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை எனவும் தொடர்ச்சியான இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக கூடாரங்களுக்குள் வகுப்புகளை கூட நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கல்வி அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான மனப்பாங்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கில் வாழும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவம் குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்திற்கு துணையாக நிலை கொண்டிருப்பதாகவும் இந்த இஸ்ரேலிய இனப்படுகொலை நேரத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினரை குறிவைத்து பல தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்ற கருத்து ஈராக் மக்கள் மத்தியிலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசு தலைமைக்குள்ளும் சில காலமாக கடுமையாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெற அமெரிக்காவும் ஈராக்கும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறும் என அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை தலைமையகம் பென்டகன் ஈராக் அரசுக்கு அறிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.